ப்ராக்மேட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு நாட் ப்ரீ டிட்டர்மைன் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நம்ம செஞ்சு கற்றுக்கிறது. ஸோ அந்த டைம், அந்த பிளேஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தகுந்த மாதிரி இதில் வந்து எஜுகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹார்மனி, டெவலப்மெண்ட், ஒரு சொசைட்டியில் எப்படி நம்ம இருக்கணும், இது வந்து நிறைய நியூ வேல்யூஸ் வந்து எஜுகேஷன் மூலிமா குழந்தைங்கக்கிட்ட க்ரியேட் பண்ணும். இதில் மெயின் எக்ஸ்போனன்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சிபி பியர்ஸ், வில்லியம் ஜேம்ஸ், அப்புறம் வந்து ஷிலர், ஜான் டியூவி, கில் பேட்ரிக், இவங்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கில் பேட்ரிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் இந்த ப்ராக்மேட்டிசம் மூலியமாக தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது சொல்லியிருக்காரு. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது எப்போவுமே நம்மளோட யூட்டிலிட்டி, நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜியாகிரஃபி, மேக்ஸு, ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர்லாம் கூட இதில் இருக்கும் மெயினாக. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் டீச்சரோட ரோல் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கைடு மாதிரி அந்த குழந்தைங்கள வந்து கைட் பண்ணணும். அவங்கள வந்து இயல்பாக அவங்க செஞ்சு கற்றுக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ப்ராக்மேட்டிசத்தோட மெயின் ஃபோக்கஸே. ஸோ இதில் என்னென்னா, இந்த கில் பேட்ரிக்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் தான் இந்த ப்ராக்மேட்டிசத்தில் இந்த ப்ராஜெக்ட் மெத்தட். இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஏன், அந்த குழந்தைங்க அதை செய்யும்போது அதை பற்றி தானாகவே இயல்பாக தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெத்தடுங்கிறது இந்த ப்ராக்மேட்டிக் ஃபிலாசபிலேருந்து உருவானது தான். அதை கொடுத்தவர் வந்து கில் பேட்ரிக் தான். ஸோ இது மெயினாக என்னன்னாக்கா, குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. எப்படி அதை அவங்களாவே செஞ்சு பார்த்து கற்றுக்குறாங்க. அதுதான் இந்த ப்ராக்மேட்டிசம் ஃபிலாசபியோட மெயின் கான்செப்ட்டு.